தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர். மகாலயபட்சம் அமாவாசை இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஆடி அமாவாசைங்க, தை அமாவாசைங்க, மகாலயபட்ச அமாவாசை. அதே மகாலயபட்ச அமாவாசை மட்டும் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த நம் முன்னோர்கள், வீட்டில் நம்ம இறந்த முன்னோர்கள் நேரடியாக வந்து நம்ம வீட்டில் ஒரு 15 நாட்கள் தங்கி இருந்து நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளை நம்ம உடன் அமர்ந்து சாப்பிட்டு போட்டுங்க, நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி போட்டு, இந்த அமாவாசை புரட்டாதி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று நாம் கொடுக்கக்கூடிய உணவாகப்பட்டதும் பூஜை முறைகளும் மனசார ஏற்றி போட்டு சாட் போட்டு நம்மளை வாழ்த்தி போட்டும் போவாங்களாம்மா. அவ்வளோ ஒரு மகத்துவம் நிறைஞ்சது தான் இந்த மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறேங்க. 8/9/2025 22/9/2025 வரை மறைந்த நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேர கூடும் காலமே மகாலயபட்சம். அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் 15 நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலங்களை மகாலய காலங்கள், மகாலயபட்சம். முன்னோர் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மாத அமாவாசை நம் குல முன்னோர்களுக்கான வழிபாடு முறைகளாக அமாவாசை என்று நம்ம ஒரு காரிய சடங்குகள், நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு எல்பிண்டங்கள் கொடுக்க அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதுபோல் உங்களுடைய வழக்கப்படி ஆடி அமாவாசை, தை அமாவாசையை விட மகாலயபட்ச அமாவாசையில் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கறது, இறந்தவர்களுக்கு வழிபாடுகள் பண்ணுறது மிக மிக முக்கிய நிலைகளிலும் உங்கள் வாழ்வில் கஷ்டங்கள் நீங்கி உங்களுக்கு நன்கு வளர்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளும் ஆகப்பட்டதும் உங்களுக்கு இதில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால் இதை செய்து பயன்பெறுங்க. ஸோ அவ்வளோ சிறப்பு மிக்கதுங்க. பிதிர்களுக்கு பிதிர் உலகம் போயிட்டு வருவாங்க. ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் பிதிர் உலகம் சென்று முன்னோர்கள் நம்மை தேடி வந்து நம்முடைய வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு மகாலயபட்சம் 15 நாட்கள் தங்கி அவர்கள் இங்கே வருவது மகாலய அமாவாசையை சிறப்பு பெறுதுங்க. கர்ணன் உயிரோடு இருக்கும்போது சொர்க்கத்துக்கு போயிட்டு வராருங்க. அதுபோல் அந்த ஒரு நிகழ்வு நடந்ததும் இந்த ஒரு காலகட்டங்கள்ங்க. அதுக்காண்டி சொல்லப்பட்டது. அப்போ இருந்தவருடைய ஆசீர்வாதம், அனுகிரகங்கள் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் தடைப்பட்ட திருமண காரியங்கள், ஒரு வீடு, மன, வண்டி, வாகனம், ஆபரணம், நிலபுலங்கள், சொத்து சேர்க்கைகள், அந்த இறந்தவர்களுடைய ஆசீர்வாதங்கள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அத்தனையும் கிடைக்குங்களாம்மா. அதனால் அவர்களை வழிபாடு செய்து நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கி வளங்களை பெற்று நலத்துடன் வாழ நம்ம ஏற்பாடு செஞ்சுக்கோணுங்க. இது மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா பாதிப்பு இல்லாமல் இருக்கிற நிலைகளை கொடுக்கும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.